கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டம் ஆனூர் தாலுகா தோமையர்பாளையத்தில் 3 அப்பாவி தமிழ் விவசாயிகள் கர்நாடக வனத்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தமிழகத்தையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. என்ன நடக்கிறது கர்நாடக வனத்துறையில்? தோழர்களே, 15/8/2026 சனிக்கிழமை இந்திய துணைக்கண்டம் முழுவதும் தன்னுடைய 80வது சுதந்திர தின திருவிழாவை கொண்டாட தயாராகி வந்த நிலையில் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டம் ஆனூர் காவிரி வனவிலங்கு சரணாலயத்தில் சாக்கியா என்ற இடத்தில் 3 அப்பாவி தமிழர்களை கர்நாடக வனத்துறை சுட்டுக் கொன்றது. யார் அந்த 3 அப்பாவி தமிழர்கள்? அவர்கள் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். அந்த ஆனூர் தாலுகாவில் விவசாயம் செய்து பிழைத்து வருகிறார்கள். ஆடு மாடுகளை மேய்த்து பிழைத்து வருகிறார்கள். அப்படி ஆடு மாடுகளை மேய்த்து பிழைத்து வந்த அந்த தோமையர் பாளையத்தைச் சேர்ந்த விவசாயி அந்தோணிசாமி, விவசாயி ஜான்ரோஸ் பீட்டர், விவசாயி லகக்குமார் உள்ளிட்ட 3 தமிழர் விவசாயிகளை கர்நாடக வனத்துறை சுட்டு வீழ்த்தியது. அதில் ஒருவர் மகிமைதாஸ் என்கிற விவசாயி படுகாயமடைந்து மைசூரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் அளித்த வாக்கு மூலம்தான் கர்நாடக வனத்துறையின் வக்கிரக புத்தியை, அராஜக போக்கை படம் பிடித்து காட்டியிருக்கிறது. 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை ஆனூர் அம்பேத்கர் சதுக்கத்தில் இறந்து போன 3 விவசாயிகளின் குடும்பத்தினர், விவசாயிகள், கிறித்துவ அருட்தந்தையர்கள், ஆனூர் கொள்ளைகால் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் என 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கர்நாடக வனத்துறையினரை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அந்தோணிசாமியின் மனைவி லூர்து மேரி அளித்த புகாரின் பேரில் வனத்துறையை சேர்ந்த சிவராஜ், சேகரையா, அனில்குமார் உள்ளிட்ட 7 வனத்துறையினர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு ஐக்கிய ஜனதாதளம் எம்எல்ஏ மஞ்சுநாதா அவர்கள் சம்பவ இடத்திற்கே விரைந்து வந்து அங்கிருந்த மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி, நான் பாதிக்கப்பட்ட மக்களின் பின்னால் நிற்கிறேன் என்று வாக்குறுதியும் அளித்து இறந்து போன 3 விவசாயிகளின் குடும்பத்திற்கும் தலா 10 லட்சம் ரூபாயை நிவாரணம் வழங்கியுள்ளார்.